நித்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யார் மேல் பிரியமா இருக்கிறார். ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 147 வசனம் 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். The Lord taketh pleasure in them that fear him, in those that hope in his mercy. Psalms chapter 147 verse 11. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் யாருக்கு பிரியமா இருக்காரு, யார் மேல பிரியமா இருக்காரு அப்படின்னா, தனக்கு யாரெல்லாம் பயந்து தன்னுடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம இன்னைக்கு என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையும் உலகத்துடைய பார்வையும் எப்பவுமே அதாவது என்டையர்லி ஆப்போசிட் தான். அதாவது இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க யாருக்காவது பயப்படுவீங்களா அப்படின்னு கேட்டா, தன்னுடைய பயத்தை வெளியே காட்ட விரும்ப மாட்டோம் யாருமே. நம்ம சொல்லுவோம், நான் யாருக்குங்க பயப்படணும், பயமே கிடையாது, நான் அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தங்களை பற்றி உயர்வாதான் காமிக்க ஆசைப்படுவோம். இதுல தப்பு கிடையாது. ஆனால் இங்க வசனம் சொல்லுது, தமக்கு பயந்து அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது கர்த்தருக்கு பயந்து. இந்த நாள்ல நமக்கு கர்த்தரை நோக்கி, கர்த்தரை குறித்து பயம் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பார்த்து பயந்தார்கள். இந்த பயம் கிறிஸ்துவுக்கு பின்பாக கிடையாது. கிறிஸ்து எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட்டார், அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாரு. சோ இந்த காலத்தில், அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின்பாக கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய கிருபையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லலாம். அது உண்மைதான், கர்த்தருடைய கிருபையில் மாத்திரம்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவா இருக்கிறது? நம்ம அதை பத்தி என்னவா நினைச்சிட்டு இருக்கோம்? அதாவது இன்னைக்கு நம்ம நம்ம பிள்ளைகளோட எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, சில காரியங்களில் சில வேலைகளில் ஒரு தகப்பனுக்குரிய ஸ்தானத்திலே நாம நிக்கல அப்படின்னா நம்ம பிள்ளைய கெடுக்கிறோம்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியா என் பையன் என்கிட்ட பழகலாம், தப்பு கிடையாது. ஆனால் சில இடங்களில் அவன் அந்த பிள்ளைக்குரிய இடத்துல நின்றுதான் ஆகணும். நான் சில காரியத்தை கண்டிச்சுதான் ஆகணும். அவன் அந்த நேரத்துல என்னை ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணான்னா சரி வராது. அதே மாதிரிதான் தேவனோட நான் இன்னைக்கு எப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சில நேரங்களில், அதாவது பயப்படுற காரியங்களில், தேவனுக்கு மரியாதை கொடுக்கிற காரியத்தில் நான் அவரை ஒரு பெரிய கடவுளாக, என்னுடைய தேவனாக பாவிக்கத்தான் வேணுமே ஒழிய, ஓ இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நான் கிருபை நிமித்தமாக எப்படினாலும் பேசுவேன், என்னனாலும் செய்வேன், எப்படி வேண்டாலும் தேவனை பார்ப்பேன் அப்படின்னா அது தப்பு. நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் எங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள். நம்ம இன்னைக்கு காத்திருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஓ, தேவன் என்னை ரட்சித்து விட்டார், நான் தேவனோட உறவிலே இருக்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னா எல்லா காரியமும் எனக்கு வாயில வடைய கொண்டு வைக்கிற மாதிரி தேவன் தர முடியாது. நான் காத்திருக்க பழக வேண்டும். எதுக்காக காத்திருக்கணும் அப்படின்னா, ஏதோ தேவனால தர முடியாது அப்படி கிடையாது. மாறாக தேவனுடைய வேலைக்காக, எனக்கு அவர் குறித்திருந்த வேலைக்காக நான் காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தில் வளர வேண்டும். இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு காரியம் நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், அதாவது நான் எழும்பி பிரகாசிக்கணும், ஓடணும், என்னுடைய ஓட்டத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார், நான் ஒரு பராக்கிரமசாலியை போல நின்றால் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஓடக்கூடாது. தேவனுக்காக வெயிட் பண்ணாம நம்ம காரியத்தை செய்யக்கூடாது. ஊழியமே ஆனாலும் தேவனுடைய அந்த நேரத்தில் மாத்திரமே நம்ம காரியங்களை செயல்படுத்தணும். ஏன் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, குதிரையை போல பலம் இருந்தாலும் சரி, யுத்த வீரனை போல கால்கள் உறுதியா இருந்தாலும் சரி,
அதுல தேவன் விருப்பமாய் இருக்க மாட்டார். மாறாக தனக்கு பயந்து தன்னுடைய நேரத்திற்காக கிருபையை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே அவர் பிரியமாய் இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா காலத்திலும் தகப்பனே ஒரு பிள்ளைக்குரிய பாசத்தோடு அந்த அன்பிலே நிலைத்திருந்த போதிலும் ஒரு தகப்பனையும் தாண்டி நீர் உயிருள்ள தேவன், மகா உன்னதர், மகா பரிசுத்தர், மகா வல்ல தேவன் என்பதை எப்போது எங்க கருத்துல கொண்டு தகப்பனே உமக்கு பயந்து வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, பயத்தை குறித்து அநேக இடத்துல நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே. அதுல நாங்கள் நிலைத்திருந்து ஒவ்வொன்றையும் உமது கரத்திலே உமது கிருபை மூலமாய் பெற்றுக்கொள்ள, காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. நீ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.